Hello, I'm Dr. Arun Kannan, orthopedic surgeon from Apollo Hospitals, Chennai. Hip and knee surgery specialize பண்ணுறேன். இந்த வீடியோவில் நமக்கு இந்த knee replacement, அதாவது total knee replacement surgeryக்கு இன்சூரன்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த knee replacement surgeryங்கிறது இப்போ ஒரு ஒன் ஆஃப் த காமன் சர்ஜரிஸ் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2.5 to 3 லட்சம் பேர் இந்த சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஆல்மோஸ்ட் எல்லா இன்சூரன்ஸ்லேயும் இந்த knee replacement சர்ஜரிக்கான கவரேஜ் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரைவேட் இன்சூரன்ஸஸ் எல்லாத்துலேயுமே இதை கவர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் மோஸ்ட்டாக இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லேயும் கவரேஜ் இருக்குது. லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் எல்லாத்துலேயுமே இந்த ப்ரொசீஜருக்கான கவரேஜ் இருக்குது. பட் இப்போ இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இல்லை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் இதெல்லாம் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும், சில ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்காது. பட் இந்த ப்ரொசீஜருக்கான கவரேஜ் உண்டு. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இன்சூரன்ஸ்லேயும் கவர் பண்ணுவாங்க. பட் இதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. இப்போ இண்டிவிஜுவலாக பாலிசி எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா நிறைய இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த knee replacement ஆர் ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி கவர் பண்ணணும் அப்படின்னு கிளாஸ் வச்சுருக்கலாம். ஸோ அதை பார்த்து எடுத்துக்கணும். குரூப் இன்சூரன்ஸஸ் எடுத்திருந்தோம், அதாவது வந்து ஆஃபீஸ் வழியாக இல்லை ஒரு குரூப்பாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா தென் மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸஸ் முதல்லேருந்தே கவர் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக எடுக்கும்போது என்னென்னா இது க்ரானிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம். ஸோ எடுத்து உடனே அதுக்கு இன்சூரன்ஸுங்கிறது கவரேஜ் கிடைக்காது. ஸோ ரொம்ப நாளாக இருக்கிற கண்டிஷனுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக மூட்டு தேய்மானம் இருக்குது, இந்த மாதம் இன்சூரன்ஸ் எடுத்து அடுத்த மாதம் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னா தென் அதை வந்துட்டு இண்டிவிஜுவல் பாலிசிஸில் மோஸ்ட்டாக கிடைக்காது. ஸோ 2 to 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது முடிஞ்சதுக்கப்புறம் தென் இதை கவர் பண்ணுறாங்க. ஸோ இன்சூரன்ஸஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே இந்த knee replacement கவரேஜ் இருக்குது. அண்ட் இதை வந்துட்டு இப்போது சர்ஜிக்கல் பேக்கேஜ் அப்படின்றது நிறையா இன்சூரன்ஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் இன்சூரன்ஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ நார்மல் கேஷ் பேஷண்ட்டுக்கு, அதாவது இப்போ இன்சூரன்ஸ் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கும் இன்சூரன்ஸில் வச்சு பண்ணுறவங்களுக்கும் ஒரு வெரி ஸ்மால் டிஃப்ரென்ஸ் வரும். இன்ஃபேக்ட் இன்சூரன்ஸில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஜென்ரலாக வருது. ஏன்னா இன்சூரன்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க நார்மல் கேஷ் பேக்கேஜ் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு knee replacementோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் ஓரளவுக்கு நிறைய வேரியேஷன் இருக்கும். இப்போ மேபி சின்ன ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 lakhs அந்த மாதிரி முடியும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஹாஸ்பிட்டல் லைக் இங்கே அப்போலோ மாதிரி ஹாஸ்பிட்டலில் பண்ணால் அரௌண்ட் 2,75,000 3,75,000 வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் knee replacementக்காக வெரி ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷேரிங் ரூம் வந்துட்டு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வார்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 2,75,000 ஆகும். இப்போ ப்ரைவேட் ரூம் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 3,75,000. நடுவில் ட்வின் ஷேரிங், 2 பேர் மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் எடுத்தால் அரௌண்ட் 3,25,000. இதெல்லாம் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டான பேக்கேஜஸ். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 days ஸ்டே, மெடிசன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த பேக்கேஜ் வரும். இப்போ இன்சூரன்ஸில் பண்ணும்போது மேபி இதுலேருந்து ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் டு அபவுட் 10 to 15,000 வரைக்கும் கம்மியாகலாம். பட் அது இன்சூரன்ஸை பொறுத்து ஒவ்வொரு இன்சூரன்ஸுக்கும் கொஞ்சம் வேரி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட பேசி வச்சுருப்பாங்க, அந்த ரேட் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கப்போ இதுக்கு ஒரு ப்ரீ ஆத்தரைசேஷன் வாங்கணும். ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ knee replacement பண்ணணும்னு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவோம். ப்ரீ ஆத்தரைசேஷன் ஃபார்ம்னு உங்கள் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்கள் இன்சூரன்ஸோட ஃபார்மை கொடுப்போம். அந்த ஃபார்மில் லைக் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். மற்ற மெடிக்கல் டீட்டெயில்ஸ் நாங்கள், அதாவது நான் ட்ரீட்டிங் டாக்டராக ஒரு ட்ரீட்டிங் சர்ஜனாக நான் ஃபில் பண்ணி சைன் பண்ணிவிடுவேன். சைன் பண்ணதில் உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது, என்ன சர்ஜரி பண்ண போகிறோம், இதுக்கு எவ்வளோ நாள் ஸ்டே, இதெல்லாம் போட்டு அனுப்பிச்சிடுவோம். உங்கள் இன்சூரன்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் வழியாக போகும். ஹாஸ்பிட்டல்லேருந்து போனப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரூவல் ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. வித்தின் 1 or 2 days ஜென்ரலாக அப்ரூவல் வந்துடும். சில டைம் queries அந்த மாதிரி, இப்போ இல்லை இது எவ்வளோ நாளாக இருக்குது, இல்லை என்ன காரணத்தினால வந்தது, அந்த மாதிரி சில queries வரும். அதெல்லாமும் ஆன்சர் பண்ணி வித்தின் 2 days ஜென்ரலாக இன்சூரன்ஸ் அப்ரூவல் வந்துடும். இன்சூரன்ஸ் அப்ரூவல் உங்கள் இன்சூரன்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா தென் ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அட்மிட் ஆகி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாம் கவர் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இன்சூரன்ஸ் knee replacement பண்ணும்போது அரௌண்ட் 90% ஆஃப் த காஸ்ட் ஜென்ரலி வில் பி கவர்ட் பை இன்சூரன்ஸ். சில இன்சூரன்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோபே அப்படின்னு இருக்கும். அதாவது இன்சூரன்ஸ் 90% பே பண்ணிச்சுன்னா நீங்கள் 10% பே பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இதை தவிர இந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதெல்லாம் மைனர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும். லைக் ஃபுட்டு, நான் மெடிக்கல் க்ளவுஸு, இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆகும்.
அண்ட் ஒரு சில இன்சூரன்சஸில் ரேராக ஏதாவது லிமிட் வச்சுருப்பாங்க, நாங்கள் இந்த சர்ஜரிக்கு இவ்வளோ தான் கவர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சில லிமிட்ஸ் இருக்கும். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆகிற காஸ்ட்டில் 90 to 95% இன்சூரன்ஸ் லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கவரேஜ் கிடைச்சிரும். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது இன்சூரன்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரூவல் வந்துடும். பாக்கி வாட் எவர் ரிமைனிங் அமௌண்ட் அந்த 5 to 10% என்ன இருக்கோ அதை உங்களுக்கு பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ யூ கேன் கெட் டிஸ்சார்ஜ். ஸோ இதை தவிர உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கலாம். வித்தின் ஒவ்வொரு இன்சூரன்ஸில் கொஞ்சம் வேரி ஆகும். ஜென்ரலி அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ப்ளஸ் 15 to 30 டேஸ் ஆஃப்டர் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். இதெல்லாமும் நிறைய இன்சூரன்ஸில் கவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போய் ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிறது இதெல்லாம் கூட நிறைய இன்சூரன்ஸில் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் பண்ணுற நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நிறையாவே இன்சூரன்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சென்னை அந்த ஏரியாவில் நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அவங்களுக்கான பர்சன்டேஜ் அதிகம். அண்ட் இவங்களுக்கெல்லாம் ஸ்மூத்தாக இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு அப்ரூவல் கிடச்சிட்ருக்கு. தேங்க்யூ.